சின்னம்மா மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரை அதிமுகவில் இணைக்க வேண்டும் என எஸ்பி வேலுமணி அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசும்போது வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள் இணைகிறார். சார் வணக்கம். தொடர்ந்து எஸ்பி வேலுமணியா இருக்கட்டும், முன்னாள் நிர்வாகிகள், அமைச்சர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, சின்னம்மா மற்றும் டிடிவி தினகரன் அவங்கள கட்சியில இணைக்கணும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க. இப்ப வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் இபிஎஸ் தரப்புல இருந்து எடுக்கல. இதை எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு இயக்கம் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒன்று அதற்கு வலிமையான வசீகரமான தலைமை இருக்க வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் ஜெயலலிதா, இப்ப தாவேகா நடத்திட்டீங்கன்னா கூட விஜய் போன்ற தலைவர்கள், ஆளுமை மிக்க வசீகரமிக்க தலைவர்கள், அல்லது அந்த அமைப்பு கட்டமைப்போடு பல்வேறு பிரிவினரை ஒன்றிணைத்து ஒருங்கிணைந்து செயல்படணும். அது வெற்றிக்கு வழிவகுக்கும். காரணம், ஒவ்வொரு பல்வேறு தலைவர்களுக்கும் ஒரு செல்வாக்கு உண்டுங்கிறது கருத்தில் கொண்டு இது பொதுவான விதி. தேசிய அளவிலும் சரி, மாநில அளவிலும் இருக்கு. இதுதான் இருக்கு. அந்த வகையில அதிமுக புரட்சி தலைவர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தொடர்ந்து தோல்விகளை மட்டுமே சந்தித்து வருது. ஜெயலலிதா இருந்த போதும், எம்ஜிஆர் இருந்த போதும், யாராக இருந்தாலும் ஒரு தேர்தலில் தோல்வி காண்பார்கள், அடுத்தடுத்து தோல்வி வராது. ஒரு தோல்வி, ஒரு கலைஞர் கருணாநிதி இருந்த போது கூட ஒரு தேர்தலில் தோல்வி, கொஞ்ச நாள் பொறுத்து இருந்து அவர் ஆட்சிக்கு வருவார். அந்த மாதிரி நிலைமை தான் இருந்தது. அதிமுக தொடர்ந்து தோல்வி இருக்கிறது என்றால் சரியான ஒரு வசீகரமிக்க தலைவர் இல்லை. சரி, இல்ல அப்படின்னா கட்சி பிளவுபட்டிருக்கு. கட்சி பல்வேறு ஒரு பிரிவா பிரிஞ்சிருக்கு. சசிகலா அம்மையார் தலைமையில, டிடிவி தினகரன் தலைமையில அதிமுக ஒரு பிரிவினர் அதிருப்தியில இருந்து தனியா இயங்குறாங்க. ஒரு சில பேர் தாவேகால இணைஞ்சிட்டாங்க. இந்த மாதிரி நிலைமையை மாறணும். மாற்றி தலைவர்கள் எல்லாம் ஒன்று இணைந்து ஒரே கட்சியா சேர்ந்தா கட்சிக்கு பலம் சேரும். கட்சி தமிழகம் முழுக்க வெற்றி வாய்ப்பை நோக்கி நகரக்கூடும். அது இன்றைய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்னமும் இயக்கவில்லை. அதற்கு அது சரியான அணுகுமுறை என்பதை புரிந்து கொள்ளவில்லை. சார், இணைப்புல உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி.